சவுக்கு சங்கர் அவர்கள் சுமார் 100 கோடி அளவுக்கு வந்து சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்து மிக வைரலாக வந்து பரவிட்டு இருக்கு. உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் 100 கோடி ரூபாய் வந்து சொத்து சேர்த்திருக்கிறாரா? ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு நபரால் 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதை நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அந்த 15 லட்சம் ரூபாய் யாரால் பண்ண முடியும் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே ஹூண்டாய் வென்யூ கார் வாங்குறாரு. தூத்துக்குடி கலவரத்தில் இவர் ஒருதலைபட்சையாக வந்து செயல்பட்டது. ஸ்ரீமதி அந்த குழந்தையுடைய வழக்கில் வந்து இவர் எந்த ஆதாரமும் இல்லாமல் மிக கொச்சையாக சமூக வலைத்தளங்களில் பேசுறது. இது இல்லாமல் மணல் மாஃபியா, ஜி ஸ்கொயர், காசா கிராண்டே போன்ற பல நிறுவனங்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து வந்து பணத்தை வந்து பறிப்பதற்கான செயல்களில் வந்து இவர் ஈடுபடுறது. இதுதான் இவருடைய ஒரு வழக்கமான ரொட்டீன். சாதாரண ஆங்கராக இருக்கிற ஒரு மாலதி அவர்களால் எப்படி 3 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் வருது. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ சொத்துக்கள் வந்து, அதுவும் அவர் சஸ்பெண்ட் ஆன பிறகு வந்திருக்கு அப்படின்னா, இந்த பணம் யாருடையது? இவருக்கு யார் இந்த பணத்தை கொடுத்தாங்க? நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 தினங்களாகவே சமூக வலைத்தளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் சுமார் 100 கோடி அளவுக்கு வந்து சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்து மிக வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் 100 கோடி ரூபாய் வந்து சொத்து சேர்த்திருக்கிறாரா அப்படின்றதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த 100 கோடி ரூபாய் அளவுக்கான சொத்து இவருக்கு யார் வாங்கி தந்தது, அல்லது இவர் யாருடைய பினாமியாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்றதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சவுக்கு சங்கர் அவர்கள் 100 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்ற ஒரு அலிகேஷன் அவர் மீது வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது வெறும் அலிகேஷனாக மட்டும் இல்லாமல் அதற்கான ஆதாரங்களும் பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இதை வந்து நம்ம ரெண்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் யார், எப்படி அவருக்கு இவ்வளவு சொத்துக்கள் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். சவுக்கு சங்கர் அவர்கள் இதற்கு முன்பு ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்காக இருந்தார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த வேலை கூட வந்து அவர் படித்து வாங்கலை. அவங்க அப்பா இறந்த பிறகு அவருடைய வேலையை தான் வந்து பையனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் வந்து நமக்கு தெரிய வருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் பிறகு சஸ்பெண்ட் ஆகிறாரு. சஸ்பெண்ட் ஆன பிறகும் இவருக்கான சம்பளம் வருது. மாதம் ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் இவருக்கு சம்பளம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏன் இவருக்கு சம்பளம் வரல அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏன் வரல அப்படின்னா, மதுரை பெஞ்சில் வந்து இவருக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம். அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, நீதிமன்ற அவதூறு வழக்கில் வந்து இவர் 6 மாதம் சிறை தண்டனையும் இவருக்கு கொடுக்குறாங்க. சிறை உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அவருடைய அரசு வேலை வந்து பறிப்போகுது. பறிப்போன பிறகு அவருடைய அந்த மாதம் வரக்கூடிய அந்த ஒரு 50,000 ரூபாயும் வந்து அவருக்கு வரலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியில் வந்த உடனே தொடர்ந்து கார் வாங்குறாரு. அது இல்லாமல் சவுக்கு மீடியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு மீடியா, ஒரு யூடியூப் சேனலு அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பணம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படாது. நம்ம கையில் இருக்க ஃபோனை வச்சு நம்ம வந்து ஒரு சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், அதில் நம்ம வீடியோ போட முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சவுக்கு மீடியா வந்து வெறும் ஃபோனில் எடுக்கக்கூடிய வீடியோ அவங்க வந்து போடுறது கிடையாது. அவங்க கேமரா வாங்கியிருக்காங்க, பெரிய ஸ்டுடியோ செட்டப் வச்சுருக்காங்க, அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து ஒரு 20-22 பேருக்கு மேலே வந்து வேலை பார்க்குறாங்க, பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸ் சென்னையில் ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது, டி நகர் அப்படின்ற ஒரு இடத்துல. அங்கே அக்கம் பக்கத்தில் வந்து நம்ம விசாரிச்சோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆஃபீஸுடைய வாடகையே வந்து 2.5 ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆஃபீஸ் வாடகையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவருக்கு மாதம் வந்து இவருடைய தேவை என்ன சவுக்கு மீடியாவில், அதாவது இவருடைய எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 20 பேர் வேலை பார்க்குறாங்க. 20 பேருக்கு சம்பளம். அதில் சீஃப் எடிட்டர்லேருந்து சப் எடிட்டர்லேருந்து கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எடிட்டர், ஆங்கர் எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மாதம் இவருக்கு தேவைப்படக்கூடிய சம்பளம் மட்டுமே ஒரு 7-8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இவருக்கு தேவை சம்பளம் காசு. அது இல்லாமல் ஆஃபீஸ் வாடகை ஒரு 3 லட்ச ரூபாய். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 8 + 3 லட்ச ரூபா 11 லட்ச ரூபா வந்துடுச்சு. இது இல்லாமல் இதர செலவுகள், ஒரு சில கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து தான் ஆகணும், அவங்களுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்ஸை நம்ம பார்த்து தான் ஆகணும். சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய வெளியூர்களுக்கு போயிட்டு டாக்குமெண்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவருடைய ட்ராவல் சார்ஜஸ்ஸு அது இதுன்னு நீங்கள் எல்லாமே போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் அவருக்கு மாதம் ஒரு 15 லட்ச ரூபாய் அவருக்கு தேவை.
ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு நபரால் 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதை நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அந்த 15 லட்சம் ரூபாய் யாரால் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு யூடியூபர்ஸ். இன்னொன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஒரு 5-6 வருஷமாக நடத்திட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சில உதாரணம் வந்து மதன் கௌரி அவர்கள், இர்ஃபான் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பண்ணக்கூடியது என்டர்டெயின்மெண்ட் கேட்டகிரி. சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர், பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் எப்படி வேணால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே வருமானம் இவருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சவுக்கு மீடியா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமெல்லாம் கிடையாது. இவர் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்ததே 2023ஆம் ஆண்டு தான் வந்து சவுக்கு மீடியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தையே தொடங்கி இருக்கிறாரு. நிறுவனம் தொடங்கிய உடனே இவரால் மாதம் 10லேருந்து 15 லட்ச ரூபாய் அந்த ஒரு சேனல் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவருக்கான மாதம் 15 லட்சம் ரூபாய் எங்கேருந்து வருது? இது கேள்வி நம்பர் 1. இந்த ஒரு கேள்வி பார்க்கக்கூடிய நீங்கள் பலரும் வந்து சவுக்கு ஃபேன்ஸாக இருக்கலாம். நீங்கள் வந்து என்னை திட்டவும் செய்யலாம், என்ன இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. லாஜிக்காக பேசிக்காக நீங்களே வந்து உட்காந்து யோசிங்க. ஒரு நிறுவனத்தில் 20 பேர் வேலை பார்க்குறாங்க. அவருக்கான மாத செலவு 15 லட்சம் ரூபாய். ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு அவ்வளோ பணம் வராது. அப்படி இருக்கும்போது இந்த 15 லட்சம் ரூபாய் எங்கேருந்து வந்தது? இது யாருடைய பணம்? யார் இவருக்கு கொடுத்தாங்க? அல்லது இவர் ஒருத்தர்கிட்ட இருந்து கடனாக வாங்கினாரா அப்படின்னா அதுக்கான ஆதாரம் எங்கே? இது ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது ஒரு விஷயம் போவோம். சவுக்கு சங்கர் அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கில் ரிமாண்டில் போகிறாரு. ரிமாண்ட் ஆகிட்டு வெளியே வந்த உடனே ஒரு கார் ஒன்று வாங்குறாரு. அந்த காருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ஆல்ரெடி ஒரு விளக்கமும் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கார் வந்து என்னுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு கார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவர் சொல்கிறதுலேயே நான் வரேன். ஆனால் இந்த கார் பார்த்தீங்கன்னா எந்த நண்பர் வாங்கி தந்தார் அப்படின்றத அவர் எங்கேயும் வந்து குறிப்பிடலை. சரி, இது ஒரு காரோட முடிஞ்சால் பரவாயில்ல, ஒரு நண்பர் வாங்கி கொடுத்தது அப்படின்றத சொல்லலாம். ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இனோவா கிறிஸ்டா அப்படின்ற ஒரு காரையும் ஒன்று வச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் வாங்கின முதல் கார்லேருந்து நான் உங்ககிட்ட நான் வந்து விளக்கமாக பேசுகிறேன். ஹூண்டாய் வென்யூ, அந்த காருடைய நம்பர் TN12AV7989. இந்த கார் வந்து இவர் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா 24 நவம்பர் 2022 பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இந்த வாகனம் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னா 29 நவம்பர் 2022 புத்தம் புதிய ஹூண்டாய் வென்யூ கார். இந்த காருடைய மதிப்பு ஒரு 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். சவுக்கு சங்கர் அவர்கள் நவம்பர் 11ஆம் தேதி தான் வந்து இவருக்கு பெயில் ஆகுது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கில் பெயில் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆளும் கட்சி திமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய பழைய பெண்டிங் வழக்குகள் ஒரு 4 வழக்கு சென்னை சிசிபியில் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்திருக்கு. அந்த கேசஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வாரண்ட்டில் வந்து வைக்கிறாங்க. அந்த வாரண்ட்டு இவர் மேலே வைக்கப்பட்ட அந்த வழக்குகள் எல்லாத்துக்குமே இவருக்கு எப்போ பெயில் ஆகுதுன்னா நவம்பர் 19ஆம் தேதி இவருக்கு பெயில் ஆகி இவரு கடலூர் பிரிசன்லேருந்து வெளியில் வராரு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, வந்த 5வது நாளில் இவர் கார் வாங்குறாரு. அதுவும் அந்த கார் நெட் கேஷில் வாங்கினது 13 லட்சம் ரூபாய். இந்த 13 லட்சம் ரூபாய் எந்த நண்பர் இவருக்கு கொடுத்தாரு? அந்த நண்பருடைய பெயர் அவர் இது வரைக்கும் எங்கேயும் குறிப்பிடலை. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நடந்தது இன்னும் பல சுவாரஸ்யம். ஒரு காரோட இது நிற்கலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா டாப் எண்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வண்டியுடைய மதிப்பு வந்து 26-28 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். டாப் எண்டு இனோவா கிறிஸ்டா. அந்த வாகனத்தை இவர் புதுசாக வாங்கலை, செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கிறாரு. 2020 மாடலு. அந்த வண்டியுடைய நம்பர் TN10BL2052. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அந்த இனோவா கிறிஸ்டா கடந்த ஏப்ரல் 10, 2024, இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு மாதத்துக்கு முன்பு தான் வந்து நேம் டிரான்ஸ்ஃபரே பண்ணியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே ஹூண்டாய் வென்யூ கார் வாங்குறாரு. வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானேப்பா அவர் வந்து இனோவா கிறிஸ்டா வாங்குறாரு, இந்த ஒரு வருஷத்தில் அவருக்கு ஏதாவது வருமானம் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதுதான் கிடையாது. இதே சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் 4, 2023ஆம் ஆண்டு அன்று இந்த இனோவா கிறிஸ்டாவில் அவர் ஒரு ஃபோட்டோ அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிறாரு. அப்போது இதிலிருந்து மிக தெளிவாக என்ன தெரியுதுன்னா, இந்த இனோவா கிறிஸ்டாவை அவர் ஆல்ரெடி வாங்கி இருக்கிறாரு. அது வேற ஒருத்தருடைய பேரில் இருந்திருக்கு. அதை தான் வந்து இப்போ இவர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது இப்போ நமக்கு தெரிய வருது. இப்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காவல்துறையினருக்கும் வந்து கிடச்சிருக்கு. சரி, இப்போது சவுக்கு சங்கருடைய கார் டீட்டெயிலே ஒரு நேரம் நம்ம பார்த்தோம்.
இப்போ அடுத்து அவருடைய சொத்து மதிப்பை பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம், எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் இங்கே நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களுடைய மனைவி நேற்று அவங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அவங்க ட்விட்டர் பக்கத்தில். ஆல்ரெடி இவங்களுக்குள்ள கோர்ட்டில் அந்த டைவர்ஸ் கேஸ் ஒன்று நடந்துட்டுருக்கு, இன்னும் டைவர்ஸ் ஆகலை. அதனால் இவங்க தான் இன்னும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய மனைவி. இவங்களுடைய பேர் நிலவுமொழி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சங்கருக்கு மாதம் 35,000 ரூபாய் தான் வருமானம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாலதி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு மட்டும் 10 கோடி ரூபாய் அளவுக்கு இவர் சொத்து வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் இந்த சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு சங்கர் அவர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என் பையனுக்கான மாதம் 2,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒருத்தவங்க டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கேட்பாங்க. பசங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கொடுக்கணும் அப்படின்றது ரூல். அந்த ரூல் சங்கர் அவர்களுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. மாதம் 2,000 ரூபாய் தான் கேட்டிருக்கிறாங்க இவங்களுடைய மனைவி. அந்த 2,000 ரூபாய் கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதே சங்கர் கோர்ட்டில் நின்னாரு. ஆனால் இப்போ இதில் என்ன கேலி அப்படின்னா, அப்படி சொன்ன அதே சவுக்கு சங்கர் அவர்கள் சில மாதங்களில் மாலதி அப்படின்றவங்களுக்கு 10 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து வாங்கி தராரு அப்படின்றத அவங்க மனைவி மிக தெளிவாக நேற்று பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த வெளியாளுங்க யாருமே சொல்லலை. சவுக்கு சங்கர் அவர்களுடைய மனைவியே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இது மட்டும் சொல்லலை, மேலும் ஒரு சில விஷயங்களில் இவங்க சுட்டி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, தூத்துக்குடி கலவரத்தில் இவர் ஒருதலைபட்சையாக செயல்பட்டது, ஸ்ரீமதி அந்த குழந்தையுடைய வழக்கில் இவர் எந்த ஆதாரமும் இல்லாமல் மிக கொச்சையாக சமூக வலைத்தளங்களில் பேசுறது, இது இல்லாமல் மணல் மாஃபியா, ஜி ஸ்கொயர், காசா கிராண்டே போன்ற பல நிறுவனங்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிப்பதற்கான செயல்களில் இவர் ஈடுபடுறது, இதுதான் இவருடைய ஒரு வழக்கமான ரொட்டீனாக இருக்குது அப்படின்றத வெளியாளுங்களாம் யாருமே சொல்லலை. அவருடைய சொந்த மனைவியே இந்த ஒரு விஷயத்த அவங்களே சொல்கிறாங்க. இது இல்லாமல் கூடுதலாக இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. 4 மாத குழந்தையா இருக்கும்போது, அதாவது இவங்களுக்கு ஒரு மகன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 4 மாத குழந்தையா இருக்கும்போது இதே சவுக்கு சங்கர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, இதுக்கப்புறம் என்னை பற்றி நீ எங்கேயாவது பேசுகிற அப்படின்னா நான் உன்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் மிக ஆபாசமாக எழுதுவேன் அப்படின்றத மாதிரி மிரட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அப்பா விஏஓவாக இருக்கிறாரு. யார்? இந்த நிலவுமொழி, சவுக்கு சங்கர் அவர்களின் மனைவியுடைய அப்பா விஏஓவாக இருக்கிறாரு. அவருக்கு அந்த அரசாங்கம் வேலை இருக்காது, அதற்கான அத்தனை நடவடிக்கையும் நான் எடுப்பேன் அப்படின்றத மிக தெளிவாக மிரட்டி இருக்கிறாரு. இது வெளியாளுங்களா யாருமே சொல்ல, அவங்களுடைய மனைவியே அவங்க சமூக வலைத்தள பக்கத்தில் இதை போட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ சவுக்கு சங்கர் அவர்களின் மனைவி சொல்றாங்களா மாலதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி யார் அப்படின்னா, அவங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ஆங்கரா இருந்த ஒரு நபர். அப்படி ஆங்கரா இருந்த ஒரு நபர் 2023ஆம் ஆண்டு டி நகர்ல ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றாங்க. பாக்குற நீங்க நினைக்கலாம், இது என்ன பெரிய விஷயம், அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சொத்துக்கள் அதிகமா இருக்கும், அதன் மூலியமா வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, டி நகர்ல இவங்க வாங்குற பிரைம் ப்ராப்பர்ட்டி சில லட்சங்கள் கிடையாது, சில பல கோடிகள். அந்த ப்ராப்பர்ட்டியுடைய கவர்மெண்ட் வேல்யூஷனே பார்த்தீங்கன்னா 1.30 கோடி ரூபாய். அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா, டி நகர் சிவாஜி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடத்துல 2840 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதனுடைய அரசாங்கம் வேல்யூவேஷன் 1.29 கோடி. அங்கே அக்கம் பக்கத்துலலாம் விசாரித்தா இதனுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, ஒரு 4லேருந்து ஒரு 4.5 கோடி ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாலதி அவர்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறாங்க கடந்த 2023ஆம் ஆண்டு. என்ன வேல்யூக்கு இவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்க முடியும்னா, ஒரு 4லேருந்து 4.5 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க வாங்கியிருக்க முடியும். சாதாரண ஆங்கராக இருக்கிற ஒரு மாலதி அவர்களால் எப்படி 3.5 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் வருது. ஏன்னா அவங்களுடைய மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க வாங்கக்கூடிய சொத்தினுடைய மதிப்பு 3.5 கோடி ரூபாய் அளவுக்கு, அதுக்கு மேலேயும் இருக்குது.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி உங்களால் இத்தனை கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும்? இல்லை அப்படின்னா இந்த மாலதி வந்து யாருடைய பினாமி அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ சமூக வலைதளங்களில் வந்து எழுது. இந்த மாலதி அவர்கள் டி நகர்லேயும் இவங்க வாங்குற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா 3 ஜூலை 2023 ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. சவுக்கு மீடியா ஓபிசி பிரைவேட் லிமிடெட் அதே டி நகர் பகுதியில் இவர் எப்போ தொடங்குறாருன்னா 25 ஜூலை 2023 இவர் தொடங்குறாரு. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து 22 நாளைக்கு அப்புறம் இவருடைய கம்பெனியை இவர் அதே டி நகர் பகுதியில் தொடங்குறாரு. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்தது அப்படின்றத வந்து பலரும் வந்து ஒரு கேள்வியாக தான் வந்து இன்னும் கேட்டுட்ருக்குறாங்க. இதில் இன்னொன்று ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, கடந்த ஆகஸ்ட் 20, 2023 அதிமுகவுடைய மாநாடு மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு சவுக்கு சங்கர் அவர்களும் நேரில் போனார். ரேஞ்ச் ரோவர் வண்டியில் வந்து போயிருப்பார் அந்த மாநாட்டுக்கு. அந்த வீடியோஸ் எல்லாமே இன்னுமே சமூக வலைத்தளங்களில் வந்து இருக்குது. இப்போ எல்லாரும் இதை வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, சவுக்கு மீடியா இவர் ஆரம்பிப்பதற்கான பணம், அப்புறம் இந்த மாலதி அப்படின்றவங்க வந்து வாங்கின இந்த வீடு, இது எல்லாத்துக்குமே ஃபண்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க வந்து கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ற மாதிரி பலரும் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த அதிமுக மாநாடுக்கு போயிருந்தார்ல, அந்த மாநாட்டில் அவர் என்னென்ன பண்ணார், அவர் எங்கே தங்கியிருந்தார் அப்படின்னா, பசுமலை பகுதியில் இருக்கக்கூடிய த கேட்வே ஹோட்டல், இது வந்து தாஜ் குரூப்ஸ் உடையது. இந்த ஹோட்டலில் வந்து 2 ரூம் வந்து இவருக்கு வந்து அதிமுக சார்பில் வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் கூட போனவங்க யார் யார் அப்படின்றதும் வந்து நமக்கு தெரியும். ஆனால் அது அவங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை வந்து நம்ம எங்கேயும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கான தேவை வரும்போது அதையும் வந்து நம்ம பேசுவோம். இது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் வேற எங்கெங்கே சொத்துக்கள் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, மேத்தா நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் 1.5 கிரவுண்டு இடம் அங்கே இருக்குது இவருக்கு. கொட்டிவாக்கம் பகுதியில் 3.5 கிரவுண்டு இடம் அங்கேயும் இருக்குது. 2 ஃப்ளாட்டு வந்து ரமணியம் அப்படின்ற ஒரு இடத்துல திருவான்மியூர் பகுதியில் வந்து ஒரு 2 ஃப்ளாட் வந்து இவருக்கு இருக்குது. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் வந்து சீப்ரோஸ் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட், பல செல்வ சீமாந்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வந்து சீப்ரோஸ். என்ன இந்த சீப்ரோஸில் வந்து அப்படி ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா, இதுதான் வந்து சென்னையில் ஒன் ஆஃப் த லக்ஸரியஸ் அப்பார்ட்மெண்ட். உங்ககிட்ட வந்து 10 கோடி ரூபாய் பணமே நீங்கள் கையில் வச்சுருந்தா கூட இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து என்ட்ரே ஆக முடியாது, அங்கே நீங்கள் பர்ச்சேஸும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே வந்து விவிஐபி கேட்டகிரியில் உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் தான். பல தொழிலதிபர்கள், பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள், பல சினிமா நடிகைகள், இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து இந்த ஒரு சீப்ரோஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. இது வந்து சென்னை லீலா பேலஸ் ஹோட்டல் பக்கத்தில் தான் வந்து இந்த ஒரு சீப்ரோஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இவ்வளவு தூரம் நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்னுமே பலரும் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஊழல் எதிர்ப்பு போராளி, ஆளுங்கட்சி ஒரு தவறு செஞ்சால் அதை வந்து சுட்டி காட்டுறாரு. உண்மைதான், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து இவர் சுட்டி காட்டுறாரு. நானும் வந்து அதை இல்லை அப்படின்றத நான் மறுக்கலை. 2வது, பல ஊழல்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ சொத்துக்கள் வந்து, அதுவும் அவர் சஸ்பெண்ட் ஆன பிறகு வந்திருக்கு அப்படின்னா, இந்த பணம் யாருடையது, இவருக்கு யார் இந்த பணத்தை கொடுத்தாங்க? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஊடகவியலாளர் அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்த 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதில் கொடுக்க வேண்டிய இடத்துலையும் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்கள் மேலே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து எழுது. இதுக்கான பதில் இது வரைக்கும் யாருமே வந்து கொடுக்கல. ஏன் நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க, ரைட்டு, ஓகே. அந்த பெண்மணி மாலதி அப்படின்றவங்களும் வந்து இதுக்கான பதில் இது வரைக்கும் அவங்களும் வந்து எங்கேயும் கொடுத்ததா தெரியல. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் மாலதிக்கும் வந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பில் தான் வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபண்டிங்கில் வாங்கின காசு தான் இது அப்படின்றது தான் வந்து இப்போ மிக தெளிவாக வந்து தெரிய வருது. பார்க்கக்கூடிய நேயர்கள் ஒரு விஷயம் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு நேர்மையான ஊடகவியலாளர் அப்படின்னா, நான் இவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கிறேன்ல, அவருடைய ஃபேன்ஸோ இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்தது, இந்த ப்ராப்பர்ட்டியில் எப்படி வாங்கினாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு விளக்கம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.